கர்நாடகாவில் பெற்ற மகனையே தந்தை கொடூரமாக துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார். மது குடிக்க பணம் கேட்டு தராததால் ஆத்திரத்தில் அரங்கேறிய கோர சம்பவத்தின் பின்னணி என்ன? மது போதையில் மகனிடம் தந்தை தகராறில் ஈடுபட்டுள்ளார். பிரச்சனையை சமாளிக்க தந்தையை உள்ளறையில் வைத்து மகன் தாழிட்டுள்ளார். அதன் பின்னர் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது என்ன? கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான நர்த்தன் போபண்ணா. பெங்களூரு காமாட்சி பாளையாவில் தந்தை தாயுடன் வசித்து வந்தார். சில ஆண்டுகளாக இவரது தாய் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக உள்ளார். இந்த நிலையில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இவரது தந்தை சுரேஷ் தினமும் குடித்துவிட்டு தகராறு செய்துள்ளார். 25ஆம் தேதி தலைக்கேறிய போதையில் வீட்டிற்கு வந்த சுரேஷ் மகன் நர்த்தன் போபண்ணாவிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். பணம் தர மறுத்ததால் மகனை அவர் தாக்க முயன்றுள்ளார். இதனால் பிரச்சனையை சமாளிக்க நர்த்தன் தனது தந்தையை வீட்டின் உள்ளறையில் தள்ளி வெளியே பூட்டியுள்ளார். அப்போது உள்ளே இருந்தபடி கத்தி கூச்சலிட்ட சுரேஷ் ஆக்ரோஷ புத்திக்குள் புகுந்திருக்கிறார். பீரோவிலிருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்தவர் ஜன்னல் வழியாக மகனை சுட்டுள்ளார். அதில் போபண்ணாவின் தொடையில் குண்டு பாய்ந்தது. வலியால் அலறி துடித்தவர் தன் சகோதரிக்கு போன் செய்து தகவல் கொடுத்துள்ளார். பதறிப்போன சகோதரி உறவினர் ஒருவருக்கு போன் செய்து அங்கு சென்று பார்க்க சொல்லியிருக்கிறார். வீட்டுக்கு வந்த உறவினர் கீழே சரிந்திருந்த நர்த்தனை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். ஆனால் நர்த்தன் போபண்ணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் நர்த்தன் வீட்டுக்கு சென்று பார்த்தனர். அப்போது கதவை உடைத்து வெளியே வந்த சுரேஷ் தரையில் சிந்தியிருந்த ரத்தத்தை சுத்தம் செய்து ஆதாரங்களை அழித்துக் கொண்டிருந்தார். வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் சுரேஷை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மது குடிக்க பணம் கேட்டு தராததால் பெற்ற மகனை தந்தையே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சம்பவம் பெங்களூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.